எல்லாரும் பார்த்து மெதுவா ஒவ்வொருத்தரா இறங்குங்க. ஷாலினி, மெதுவா இறங்குமா. இந்த ஊருக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு. அப்ப நான் சின்ன பிள்ளையில பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். வழி நெடுக தோரணம் கட்டி லைட் போட்டு சூப்பரா இருக்கு. என்ன இங்க வந்திருக்கோம்? இந்த வீடு இதுவா மாப்பிள்ள வீடு? இந்த வீடா இல்ல பக்கத்து வீடு எதுவுமா? இங்க இடம் இருக்குன்னு சொல்லி இங்க நிப்பாட்டிட்டாங்களா? டேய் நடுவா. பெரியவனே வாடா. டேய், இந்த இடம் இந்த வீடு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏன்டா இந்த வீட்டுக்கு என்ன? நடுவா, என்னடா இங்க வந்திருக்கோம்? அதான் பார்த்து மெதுவா இறங்குங்கடா. மச்சான், ஊர் எப்படி இருக்கு? வீடு எப்படி இருக்கு? ஆ நல்லா இருக்கு மாப்பிள்ள. மாப்பிள்ள, இதான் உங்க வீடா? ஆமா மச்சான், இதுதான் நம்ம பூர்வீக வீடு. இங்கேதான் முன்னாடி இருந்தோம். அப்புறம் பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக மதுரை பக்கம் வந்தோம். அப்படியே அங்கேயே வீடு வாங்கி செட்டில் ஆயாச்சு. ஐயா ஆத்தா எல்லாம் ரொம்ப நாள் இங்கே தான் இருந்தாங்க. ஆ, சரி சரி. ஆமா, எங்க அம்மா அப்பா ஐயா ஆத்தான்னு எல்லாரும் ஒண்ணு மண்ணா வாழ்ந்த வீடு. நாங்க பிறந்து வளர்ந்த வீடு. நாங்க என்னமோ பிசினஸ் டெவலப் பண்ணலாம்னு சொல்லி மதுரை பக்கம் வந்துட்டோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஊர் மதுரை மாதிரியே டெவலப் ஆயிடுச்சு. ஆ சரிங்க மாப்பிள்ள, சரி. ஐயா, வீட்டு சாவி உங்ககிட்ட தானே இருக்கு, சீக்கிரமா வா. என்கிட்ட தான்டா இருக்கு. உட்காந்துட்டு எந்திக்க முடியல. சரி சரி, மெதுவா வா. போய் திறக்கறியா? இந்த போறேன். பேர பிள்ளை எல்லாரும் வாங்க, வீட்டுக்குள்ள போவோம். வரேன் தாத்தா, முன்னாடி போங்க. மச்சான் வாங்க போவோம் எல்லாரும். மச்சான், நீங்க தங்கச்சியை கூட்டிட்டு முன்னாடி உள்ள போங்க. நான் வேன்ல இருந்து எல்லாரும் இறங்குனதும் வேன் அப்படி ஓரமா போட சொல்லிட்டு வர்றேன். சரிங்க மச்சான், சரி வாங்க. மலர் வாங்கடா, நம்ம வீட்டுக்கு போவோம். பார்ட்னர், இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? உள்ள போய் பார்த்தா இன்னும் நல்லா பிடிக்கும், வாங்க. போலாம். மச்சான், உள்ள போய் மலருக்கு வீடெல்லாம் சுத்தி காட்டிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் சீக்கிரமா வாங்க. வர்றேன் மாப்பிள்ள, வர்றேன், முன்னாடி போங்க. பெரியவனே, எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குடா. எனக்கும் அப்படித்தான் இருக்கு. ஆனா சுத்தி முத்தி அங்கிட்டு முட்டி இங்கிட்டு முட்டி கடைசியில இந்த வீட்லயே தான் நம்ம தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கோம் பாரு. அதானடா. இதைத்தான் சொல்லுவாங்க, விதியை மாத்த யாராலையும் முடியாதுன்னு. இதுதான் நடக்கணும் இப்படித்தான் நடக்கணும் இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது போலடா. மாத்துறதும் ரொம்ப கஷ்டம். அதுவும் கஷ்டம்தான். அதை விட பாத்ரூம் வந்தா அடக்குறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நேரமா அடக்கிக்கிட்டே உட்காந்துருக்கேன். இந்த போயிட்டு வரேன். ஏண்டா சின்னவனே, நம்ம தங்கச்சிக்கு எதுவுமே ஞாபகம் இருக்கிற மாதிரியே தெரியலையே. அவளுக்கு எப்படிடா ஞாபகம் இருக்கும்? அவ சின்ன பிள்ளை. அப்ப என்ன, ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பாளா? அப்படிதான் நினைக்கிறேன். ஞாபகம் வராத வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்கோ. ஒருவேளை வந்தது நம்மளை கொன்றுவா. கஸ்தூரி, எல்லாரும் மெதுவா இறங்குங்கப்பா, உள்ளே உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த வரோம். இங்க பேக் ஒண்ணு மாட்டிக்கிச்சு. சரி சரி, வாங்க வாங்க, மெதுவா வாங்க. சரி, நானும் பாத்ரூம் போயிட்டு வரேன். என்னங்க, எப்படி இருக்கு எங்க வீடு? சாரி, உங்க மாமனார் வீடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ஷாலினி, நல்லா இருக்கு. எப்பா, சூப்பரால இருக்கு ஊரு. ஷாலினி, இந்த வீடு எனக்கு முன்னாடியே தெரியும் ஷாலினி. உங்களுக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும். எம்மாடி, எவ்வளவு பெரிய வீடு! எப்படி தெரியும் ஷாலினி? அதான் சொன்னேன்லங்க, அன்னைக்கு காயத்ரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டிட்டு போகவும் உங்க சித்தி சொன்னாங்கன்னு. ஷாலினி, அவங்களுக்கு இந்த வீடெல்லாம் தெரியாது. அது இல்ல, உங்க எல்லாருக்கும் இந்த வீடு தெரியும், இந்த ஊர் முன்னாடியே தெரியும்னு எனக்கு தெரியும். அதான் ஷாலினி, எப்படி தெரியும்? எப்படின்னா, உங்க தங்கச்சி காயத்ரி வீட்டில் ஒரு குதிரை பொம்மை இருந்ததுல ஷெல்ஃப்ல. ஆமா. அது அது எங்க வாங்குனீங்க? அது இந்த ஊர் திருவிழாவில் தான். இந்த ஊர் திருவிழாவில் வாங்கினது தான். எங்க வாங்குனீங்க? எங்கன்னா எப்படி சொல்றது, அது 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 ஒரு பெரிய கதை ஷாலினி. ஆனா எனக்கு தெரியும் எங்க வாங்கினதுன்னு. ஷாலினி, அந்த குதிரை பொம்மையை வாங்கி கொடுத்ததே நாங்க தான், என் தம்பி தான். ஷாலினி, நீங்கெல்லாம் இறங்குறதுக்குள்ள திருவிழாவே முடிஞ்சிரும். என்ன கருப்பாயி, நம்ம சின்ன பிள்ளையில விளையாண்ட மாதிரி இங்கனக்குள்ள கட்டம் கட்டி நொண்டி விளையாடுவோமா? விளையாடுவோமாடா தம்பி? விளையாடலாம். ஆனா நீ உன் புருஷன் கூட விளையாடு, நான் என் பொண்டாட்டி கூட விளையாடுறேன். சரி, எல்லாரும் விளையாடுவோம். நீங்க எல்லாம் ஒரு டீம், நாங்கெல்லாம் ஒரு டீம், அப்படி வச்சு விளையாடுவோம். சரி, முதல்ல எல்லாரும் உள்ள போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டு கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு திருவிழாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நாளைக்கு சாவகாசமா விளையாடலாம். சரிடா. என்னதான்டா செய்யறாங்க வேனுக்குள்ள இருந்துகிட்டு? லக்கேஜ் எதுவுமே வேனுக்குள்ள வைக்கவே இல்லைல்லடா, அப்புறம் என்னடா மாட்டிக்கிச்சுன்னு? ஆத்தா ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒரு பேக்ல போட்டு மடியிலே வச்சிருந்தல்ல, வரும்போது சாப்பிட்டுக்கிட்டே வர்றதுக்குன்னு சொல்லி. அப்புறம் தூக்கம் வருதுன்னு சொல்லி அதை தூக்கி மேல போட்டிருக்கா. இப்போ அதுதான் வரமாட்டேங்குது, மாட்டிக்கிச்சு. இவளுக்கு வர வேலை இல்ல.
யாதோய் இறங்கு, அப்புறமா பாத்துக்கலாம். இவளையெல்லாம் வச்சுக்கிட்டு திருவிழா கொண்டாடின மாதிரி தான். பார்ட்னர் பார்ட்னர் உள்ள வாங்க போவோம். பார்ட்னர் இந்த வீடு நல்லா இருக்குல்ல, வாங்க அங்கிட்டு போய் இன்னும் பாப்போம். மெதுவா 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 போங்கடா. வாங்க பார்ட்னர் வாங்க. மெதுவாடா மலர், மெதுவா போங்க. பார்ட்னர் இங்க வாங்க இங்க வாங்க. இந்த வந்துட்டேன்டா, நீங்க மெதுவா நடங்க. இங்க பாருங்க பார்ட்னர் இங்க பாருங்க. பார்ட்னர் பார்ட்னர் இது நல்லா இருக்குல்ல பார்ட்னர்? மலர், இந்த வீடு பிடிச்சிருக்காடி உனக்கு? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பார்ட்னர். மலர், இது தாண்டி உன் புருஷன் பிறந்து வளர்ந்த வீடு. ஆமா என்ன பார்ட்னர்? ஆமா. பார்ட்னர் என்னடா? என்ன எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கா? எதுக்கு? இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் சந்தோஷமா இருக்கு. அப்படியா? ஆமா பார்ட்னர், வீடு இவ்வளவு கிளீனா இருக்கு எப்படி? ஐயா ஆள் வச்சு சுத்தம் பண்ண சொல்லியிருக்காருடா, நம்ம எல்லாம் வர்றோன்னு. அப்ப எப்பவும்னா? எப்பவும்னா உள்ள சுத்தம் பண்ண மாட்டாங்க, வெளியே வாச தோத்து தொளிச்சு கோலம் போடுவாங்க தினமும். அதுக்கு ஒரு அம்மாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சரி பார்ட்னர், என்னடி? நம்ம இங்கேயே இருந்துருவோமா? இங்கேயே இருக்கணுமா? அப்போ அங்க இருக்கிற பிசினஸ் எல்லாம் யார் பாத்துக்கிறது? குட்டி பிள்ளைக்கு தான் படிப்பு முடிஞ்சதும் கடை பொறுப்ப குட்டி பிள்ளைகிட்ட ஒப்படைக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. சரி, ஃபைனான்ஸ் ஆஃபீஸ்? அதுனா காளிமுத்து அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, ஐயா இருக்காங்க. நீங்க அப்பப்போ வந்து பாத்துக்கோங்க. இங்க இருந்து ஒரு மணி நேரம் தானே மதுரை, தினமும் போயிட்டு போயிட்டு வந்துடலாம்ல. நம்ம இங்கேயே இருப்போமா பார்ட்னர்? ஏண்டி பிள்ளைக்கு இங்கேயே இருக்கணும்னு ஆசையா இருக்கா? அவ்வளோ பிடிச்சிருக்கா இந்த வீடு? ஆமா பார்ட்னர். சரி, திருவிழா முடியட்டும், ஐயா கிட்ட பேசுவோம். சரி, அப்புறம் உங்க கடை என்ன பண்ண போறீங்க? பார்ட்னர், ம், இந்த வீட்ல உங்க கூட இருக்கிறதுன்னா எனக்கு எதுவுமே வேண்டாம். கடை வேண்டாம், எஃப்எம் ஸ்டேஷன் ஜாப் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். கடையை கூட அண்ணன் கிட்ட கொடுத்துருவோம், ஜாப்பை ரிசைன் பண்ணிடுவோம். நான் இங்க இருக்கேன் பார்ட்னர், நம்ம 2 பேரும் மட்டும் இங்க இருப்போமா? ஏண்டி பிள்ளை அவ்வளோ பிடிச்சிருக்கா அந்த வீடு? சரி, திருவிழாக்குன்னு வந்திருக்கோம், 5 நாள் இங்கே தானே இருக்க போறோம், இருந்து பாருங்க. அதுக்கப்புறமும் பிடிச்சிருக்கு, இங்கேயே இருக்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம அதை பத்தி பேசுவோம். பார்ட்னர், அங்க ஒரு கோயில் தெரியுதுல்ல, அந்த கோயில் தான் திருவிழா கோயிலா? ஆமாடா, பகல்ல பாக்குறதுனால லைட் எல்லாம் தெரியல, இதுவே சாயங்காலம் பார்த்தா சூப்பரா இருக்கும். சாயங்காலமா போகலாங்க என்ன? சரி மலர், திருவிழாக்கு போய் பிள்ளைக்கு என்னென்னலாம் வாங்கணும்? நிறைய கண்ணாடி வளையல், ஆ, நிறைய ஸ்டிக்கர் போட்ட அட்டை, வாங்குவோம். வேற? குட்டி குட்டியா நிறைய தோடு, குடல் விளக்கு வாங்குவோம். அப்புறம் வேற? அப்புறம் பார்ட்னர் 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 பார்ட்னர், என்னடா என்னடா என்னடா? இந்த வாயில வச்சு பபிள்ஸ் விடுவோம்ல அது. அதெல்லாம் வாங்கணுமா? சரி வாங்கலாம். வேற? பார்ட்னர், அது வாங்கி நான் அதுல பபிள்ஸா விடுவேன், நீங்க அதை உடைக்க கூடாது, என்ன கையில பிடிக்கணும். சரி பிடிக்கிறேன். அத அப்படி பெருசா ஊதணும் பார்ட்னர், உடையாம. அப்படி ஊதனம்னா நம்ம எதுக்கு நிக்கிறவங்க முகம், நம்ம முகம் அதுல தெரியும். அப்படியா? ஆமா. நீங்க அப்படி பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். நீங்க பாத்திருக்கீங்களா? அப்படின்னா அது இன்னைக்கு வாங்குவோம் என்ன? வாங்குவோம் என்ன? அழகா இருக்கு பார்ட்னர். ஆமாடா. பிறந்தா இப்படி ஒரு சொத்துள்ள வீட்டில் பிறக்கணும். எவ்வளவு பெரிய வீடு, பத்தாக்குறைக்கு மதுரையில் 2 வீடு. நம்ம நினைச்சதை விட மாப்பிள்ளை பெரிய சொத்துக்காரராக தான் இருப்பார் போல. அப்படின்னா அவரை கட்டிக்கிட்டதுக்கு, அவரை கட்டிக்கிட வச்சதுக்கு நம்ம தங்கச்சி நம்ம காலிலேயே உளுந்து கிடக்கணும் காலம் பூரம். அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி மண்டையை உடைக்கிறான். யோ வள்ளி, அரவிந்தன் சார், என்னய்யா மண்டையை உடைச்சு மாவளுக்கு எடுத்து வச்சிருக்கீரு? வேன்லயே பார்த்துட்டு கேட்போன்னு நினைச்சேன். சரி எல்லாரும் இருக்காங்க, அப்புறம் தனியாக கேட்போன்னு நினைச்சேன். என்னாச்சு? எங்க போய் மண்டையை கொடுத்தீங்க? வேற எங்க, என் தங்கச்சி கிட்ட தான். யோ என்னையா சொல்ற? ஆமா சார், என் தங்கச்சி தான் அடிச்சிட்டா. எதுக்கு? உன் வீட்டுக்காரருக்கு தான் கோடி கணக்கில் சொத்து இருக்குல்ல, இப்போ இந்த கடையை வச்சு நீ என்ன பண்ண போற? என் பேருக்கு எழுதி வையின்னு கேட்டேன். ஆனா உமக்கு எப்பவுமே சொத்து மேலதான் கண்ணு, என்னையா? என்ன செய்ய, என் பொழப்பு அப்படி இருக்கு. ஆமா சார், இந்த வீட்டில் உங்களுக்கு பங்கு இருக்கா?
மதுரையில எங்க 2 பேர் வீடும் பக்கத்துல பக்கத்துல இருக்குல்ல, அதே மாதிரி இந்த வீடும் இதுக்கு பக்கத்துல இருக்கிற வீடும் எங்களோடது. சரி, எங்க அப்பா அவர் பங்கு வீடை வித்துட்டாரு. ஐயய்ய, ஒண்ணும் இல்ல, வித்துட்டு மதுரையில இன்னொரு வீடு வாங்கி போட்டுட்டோம். அப்படியா? அப்ப மதுரையில உங்களுக்கும் 2 வீடு இருக்கா? ஆமா. இருந்தாலும் மாப்பிள்ளை மாதிரியே உங்களுக்கும் இங்க ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும்ல சார். இங்க வந்து யார் இருக்க? மதுரை எவ்வளவு பெரிய சிட்டி, அதை விட்டுட்டு இங்க வந்து இருப்பாங்களா? இந்த இப்படி திருவிழாவுக்கு வர போகன்னா கொஞ்சம் உபயோகப்படும்ல. என்னைக்கு இருந்தாலும் சொத்து சொத்து தானே சார். என்னமோ எங்க ஐயா சொன்னாராம் விற்க வேண்டான்னு, ஆனா எங்க அப்பா கேட்கல. வித்துட்டு அங்க மதுரையிலேயே வீடு வாங்கிக்கிடுவோம், இன்னமே இங்க எதுக்கு வரப்போறோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே செட்டில் ஆயிட்டோம் நாங்க. சரி சரி, அதுவும் சரிதான். இங்க உள்ள லேண்ட் வேல்யூவுக்கும் மதுரையில உள்ள லேண்ட் வேல்யூவுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அப்படின்னா உங்க அப்பா பண்ணது புத்திசாலித்தனம் தான். ஆமா, அப்படி புத்திசாலியா தானே இருக்கணும். இவனுங்க தான் சென்டிமெண்ட் பார்த்துக்கிட்டு இன்னும் இந்த வீடு அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனாலும் மாப்பிள்ளைக்கு இங்கேயும் இவ்வளோ பெரிய வீடு, அது போக மதுரையிலே 2 பெரிய வீடு இருக்குல்ல. அது அவன் என்னை விட எக்ஸ்ட்ராவா ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கான். அதுல வந்த வருமானத்துல அந்த வீடை வாங்கி போட்டான். நாங்க இங்க இருக்கிற வீடை வித்துட்டு அங்க ஒரு வீடு வாங்கி போட்டோம். அப்படி பார்த்தாலும் உங்களை விட ஒரு படி மேலதான் சார் இருக்காரு மாப்பிள்ள. இப்ப அதெல்லாம் உங்ககிட்ட யாராச்சும் கேட்டாங்களா? சொன்னேன் சார், என் தங்கச்சி என் மண்டையை உடைச்சதுக்கு என் மாப்பிள்ள கிட்ட போய் நஷ்ட ஈடு கேட்டேன். அறிவு இருக்காயா உனக்கு? உன் தங்கச்சி உன் மண்டையை உடைச்சதுக்கு அங்க போய் நஷ்ட ஈடு கேட்டா எப்படி? என் தங்கச்சியை தானே கட்டியிருக்காரு, கொடுப்பாருன்னு நினைச்சேன். சரி, எவ்வளவு கேட்ட? இந்த மாசம் வட்டி அப்படியே கழிச்சு விடுங்கன்னு கேட்டையா? இல்ல, மொத்தமா என் கடனை கழிச்சு விடுங்கன்னு கேட்டேன். ஆ, நல்ல ஆளியா நீ? நல்லா கொடுப்பானே. என்ன சொன்னான்? கடைய மலர் பேருக்கு எழுதி கொடுக்கணுமா? ஆ, வச்சானா ஆப்பு? தொழில்னு வந்துட்டா ஒத்த பைசா வேஸ்டா செலவழிக்க மாட்டான். அவங்கிட்ட போய் மொத்த கடனையும் கழிச்சு விடுன்னு கேட்டிருக்க. உனக்கு நல்லதாயா மூளை. என்ன மூளை இருந்து என்ன செய்ய? ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அதை சொல்லியா, நம்மளும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறோம், ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அரவிந்த் சார், ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. எதுக்கு? உங்கள் ஐடியா படி மாப்பிள்ளையை அவமானப்படுத்துறதுக்கும் என் ஐடியா படி என் தங்கச்சியையும் மாப்பிள்ளையும் பிரிக்கிறதுக்கும் தான். இதனால நமக்கு 2 விதத்தில் லாபம். எப்படியா? ஒன்று, உங்களோட ஆசை நிறைவேறிடும். இன்னொன்று என்னன்னா, மாப்பிள்ளையும் தங்கச்சியையும் பிரிச்சுட்டா அவள் கடையை அந்த அளவுக்குலாம் ரன் பண்ணிக்கிட மாட்டா. எப்படியாவது அவகிட்ட இருந்து பிடுங்கிடுவேன் அந்த கடையை. சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னையா? இங்கே வந்து இறங்குனதுக்கு அப்புறம் தான் அந்த ஐடியாவே எனக்கு வந்தது. காதை கொடுங்க, சொல்கிறேன். எம்கே, நல்லா இருக்கு இந்த ஊரு. இந்த வீடும் சூப்பரா இருக்கு. பாத்தியா உன் புருஷனுக்கு எத்தனை வீடு, எவ்வளவு பெரிய வீடு இருக்குன்னு? ஆத்தாடி, என்னமோ நீங்களே சம்பாரிச்சு வாங்கின மாதிரி பேசுறீங்க. நான் இது வரைக்கும் சம்பாதிக்கல தான், இனிமேல் சம்பாதிப்பேன். சம்பாதிச்சு வச்சதையும் கட்டி காப்பாத்துறதுக்கு ஒரு திறமை வேணும்ல. அப்படின்னாலுமே இது வரைக்கும் மாமா தானே பாத்துக்கிட்டாரு. இனிமேல் நானும் பாப்பேன்டி. சரி சரி, பாருங்க. சரி, நம்ம எப்ப திருவிழாக்கு போறோம்? இப்பதானே வந்து இறங்கி இருக்கோம், கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ரெஸ்ட் எடுப்போம். அப்புறம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாயங்காலமா திருவிழா கடைக்கு போலாம். நீங்க சின்ன பிள்ளைல இங்கதான் இருந்தீங்களோ? ஆமா, நான் பிறந்து வளர்ந்த வீடு இல்ல இது. எம்கே, அப்படின்னா இங்கெல்லாம் நீங்க விளையாண்டுருப்பீங்கல்ல இந்த வாசல்ல? ஆமா, இங்கதான் விளையாடுவேன். அப்புறம் இந்த 3 சக்கர சைக்கிள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் இங்கதான் ஓட்டுவேன். எங்க அம்மா எனக்கு சோறு ஊட்டிக்கிட்டே பின்னாடியே வருவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கே. நீங்க இங்க திருவிழாக்கெல்லாம் போனதெல்லாம் ஞாபகம் இருக்கா? வருஷம் வருஷம் வருவீங்களா எப்படி? ஆமா, நாங்க ஒவ்வொரு வருஷமும் தவறாம இங்க திருவிழாவுக்கு வந்துருவோம். போன வருஷம் வந்தீங்களா? எல்லா வருஷமும் வந்துருவோம். இங்க எங்களுக்கு வீடு இருக்குல்ல, அதனால தலைக்கட்டு போட்டே ஆகணும்ல, அப்போ வந்துதான் ஆகணும். ஜாலியா இருக்கும் என்ன? ஆமா, மதுரையில சித்திரை திருவிழா அளவுக்கு பெருசு இல்லைனாலும் இதுவும் ஓரளவுக்கு நல்ல பெரிய திருவிழா தான். நல்லா ஜாலியா இருக்கும். இங்க திருவிழா முடிஞ்சதும் அப்படியே அங்க சித்திரை திருவிழா ஆரம்பிச்சிடும் என்ன? ஆமா. சரி, இன்னைக்கு நம்ம சாயங்காலம் திருவிழாக்கு போனதும் அங்க ராட்டினம்லாம் இருக்குமா, ஏறுவோமா? ஓ எஸ், ஏறுவோம். எனக்குன்னா ரொம்ப பிடிக்கும். சரி, நீங்க என்ன எல்லா ராட்டத்திலும் ஏத்தி விடணும் என்ன? உன்னைய மட்டும் ஏத்தி விட்டுட்டு நானும் வருவேன். அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏறுவோம். ஏறுவோம். இப்ப வா, உள்ள போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகும். வா. ஆமா, அதுக்கப்புறம் எந்த திருவிழாவுக்கு போனாலும் சரி பலூன் வாங்குறதே இல்ல. அதோட சரி, சித்திரை திருவிழாவுக்கும் கூட சாமி நம்ம திருவழியா போகும்போது பாப்போம், அவ்வளவுதான். மத்தபடி கோயிலுக்குள்ள அந்த கூட்டத்துக்குள்ள எல்லாம் போகவே விட மாட்டாரு எங்க அப்பா. சரி சரி, அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட். ஆமா, பின்ன
இப்பதான் எங்க போனாலும் சுதந்திரமா போறோம் வர்றோம். இப்ப மட்டும் எங்க மாமனார் இருந்திருக்கணும், இங்கெல்லாம் வரவே விட்டுருக்க மாட்டாரு. என்னங்க? அப்பா இருந்திருந்தாருன்னா முதல்ல மாப்பிள்ளைக்கும் நிலாவுக்கும் கல்யாணமே நடந்திருக்காது. அப்புறம் எங்கிட்டு கூடி வர்றது? எது எது நடக்கணும்னு இருக்கோ அது அது கரெக்டா அந்தந்த டயத்துல நடந்துரும் தம்பி. அது என்னமோ உண்மைதாங்க. இந்த மாதிரி எல்லாரும் ஒண்ணா கூடி உட்காந்து பேசுறது எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த மாதிரி சந்தோஷத்தை எல்லாம் நாங்க அனுபவிச்சதே கிடையாது. இனிமேல் வரிசையா அந்த மாதிரி எல்லாம் சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குமா? என்னன்னு சொல்றீங்க? ஆமா, இப்ப இங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு திருவிழாவுக்கு வந்திருக்கோமா, இங்க ஒரு 5 நாள் இருப்போம். இது முடிஞ்சதும் அப்படியே அங்க நம்ம வீட்டுல விசேஷம். அப்படியா? என்ன விசேஷம்னே? எங்க பொண்ணு காயத்ரிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கூடி வந்திருக்கு. அப்படியா? ஆமா, நம்ம இங்க இருந்து திருவிழா முடிஞ்சு போன மறுநாள் பொண்ணு பார்க்க வர்றாங்க. ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் பொண்ணு பார்க்க வர்றாங்க. அன்னைக்கே நிச்சயதாம்பூலம் மாத்திக்கலான்னு பேச்சு. அப்படியா? பரவாயில்லையே. ஆமா, நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். வந்துருவோம் வந்துருவோம். என்ன ஐயா, நான் சொல்றது சரிதானே? சரிதானப்பா, பேசு பேசு. நம்ம இங்க இருந்து போன மறுநாளே நிச்சயங்கிறதுனால தனித்தனியா உங்க வீட்டுக்கெல்லாம் வர முடியாது. அதான் இங்கேயே வச்சு சொல்லிடுறேன், தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. சேச்சா, இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எங்க இருந்தாலும் அது நாங்க தானே. அதான் மாப்பிள்ளை எங்க என்னாச்சு? இங்க பக்கம்தான், வாடிப்பட்டி. சரி, மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாங்க? ஐடி தான். சரி, பையன் நல்ல பையனா, என்ன ஏதுன்னு விசாரிச்சிங்களா? நம்ம மாப்பிள்ளை தான் விசாரிச்சுட்டு வந்தாரு. அப்படியா? பெரிய மாப்பிள்ளையா? ஆமா. அப்ப சரி, தயங்காம பொண்ணை கொடுக்கலாம். காலையிலேயே எல்லாரும் வந்துருங்க, சரிங்களா? வந்துருவோம் அண்ணாச்சி. வீடு எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லிருங்க, வந்துருவோம். சரி, நான் லொகேஷன் அனுப்புறேன். சரிங்க அண்ணாச்சி, வந்துருவோம். ஐயா, ஆத்தா எங்க? அவ வந்தது வராததுமா அவ ஃப்ரெண்ட்ஸுகளை கூட்டிட்டு ஊரை சுத்தி பார்க்க கிளம்பிட்டா. பாட்டி தான் நல்லா என்ஜாய் பண்றாங்க திருவிழாவை. ஆமா. ஏங்க, நம்ம எல்லாம் எப்ப போறது திருவிழாவுக்கு? போவோம், சாயங்காலம் நேரம் போவோம். ஏங்க, உங்க போன் அடிக்குது. ஆமா. ஹலோ. ஆமா. சொல்லுங்க அண்ணாச்சி, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? ஏன் அண்ணாச்சி, என்னாச்சு? இல்ல அப்படியெல்லாம் இல்ல அண்ணாச்சி. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. ஹலோ. என்னாச்சுங்க? என்னாச்சுங்க? போன்ல யாரு? அது ஆபீஸ் கால். அண்ணாச்சின்னு பேசுனீங்க. எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் இருக்காருமா, அவர்கிட்ட பேசினேன். சரி, நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, நான் வரேன். அண்ணாச்சி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். அண்ணாச்சி, எதுவும் பிரச்சனையா? எதுனாலும் எங்ககிட்ட சொல்லுங்க. சேச்சா, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆபீஸுக்கு ஒரு 5 நாள் லீவ் போட்டு வந்திருக்கேன்ல, அதான் ஒரு சின்ன விஷயம் கேட்டாங்க, அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். என்னாச்சுன்னு தெரியலையே. ஆபீஸ் விஷயம் சொல்றாரு. சரி, சொல்ற விஷயமா இருந்தா நம்ம கிட்ட சொல்லுவாரு. விடுறா தம்பி, விடு. ஆபீஸ்ல தான் ஏதாவது பிரச்சனையா இருக்கும். சரி, வாங்க எல்லாருமா கோயில் பக்கம் போயிட்டு வரலாம். போயிட்டு வருவோம். என்ன மச்சான், தனியா பேசணும்னு கூட்டிட்டு வந்தீங்க? வீடெல்லாம் பிடிச்சிருக்குல்ல, இங்க தங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே, எந்த குறையும் இல்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள. சரிங்க மச்சான், இன்னும் ஒரு மணி நேரத்துல திருவிழாவுக்கு கிளம்பி போயிடலாமா? போகலாம். சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க மச்சான். அது மாப்பிள்ள, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க வீட்டுக்கு திருவிழாவுக்கு வெளியூர்ல இருந்து கெஸ்ட் யாராவது வந்திருக்காங்களா? கெஸ்ட்னா யார கேக்குறீங்க? அது மாப்பிள்ள, ஒரு ஒரு பெரியவர், ஒரு குட்டி பொண்ணு, அந்த மாதிரி. ஏங்க, என்னங்க? கோபாலா, மாப்பிள்ள வாங்க மாமா. என்னாச்சு மாப்பிள்ள? என்னாச்சு சித்தப்பா? ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? மாப்பிள்ள, கோபாலா, அது அங்க வாடிப்பட்டியில சம்மந்தி வீட்டுல இருந்து போன் பண்ணாங்க. அப்படியா? என்ன சொன்னாங்க? மாப்பிள்ள, சித்தப்பா என்னாச்சு சித்தப்பா, சொல்லுங்க. கோபாலா, பொண்ணு பார்க்க வர்றோம், அன்னைக்கே நிச்சயதாம்பூலம் மாத்திக்கலான்னு சொன்னாங்கல்லப்பா. ஆமா சித்தப்பா. இப்ப பொண்ணு பார்க்க வரலங்கிறாங்க. ஏன் மாமா, என்னாச்சு? மாப்பிள்ள, அவங்க சொல்றாங்க, உங்க பொண்ணு காயத்ரி ஏற்கனவே தன்னோட அக்கா மாப்பிள்ளைய காதலிச்சு அவரை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்னாலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, என்ன இதெல்லாம்? அதான் எனக்கும் தெரியல மச்சான். மாமா, உங்களுக்கு இப்ப போன் பண்ணது யாரு? மாப்பிள்ளையோட அப்பா. சித்தப்பா, இப்ப நீங்க சொன்ன மாதிரியாவா சொன்னாங்க? ஆமையா. அதை கேட்டதுல இருந்து எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல, தலை சுத்திக்கிட்டு வருது. அந்த பிள்ளை ஏதோ வயசு கோளாறுல புத்தி கட்டு போய் என்னென்னமோ பேசிருச்சு, செஞ்சிருச்சு. இப்பதான் கொஞ்சம் மனசு மாறி நல்ல வழிக்கு வந்திருக்கு. இந்த நேரத்துல இப்படி எல்லாம் ஒரு சோதனையா என் பிள்ளைக்கு? சித்தப்பா, நம்ம வேணா போய் மாப்பிள்ளை வீட்டுல பேசிட்டு வருவோமா? அதைத்தையா நானும் நினைக்கிறேன். சரிங்க சித்தப்பா, நம்ம லேட் பண்ண வேண்டாம், வாங்க உடனே கிளம்புங்க, போவோம். மச்சான், நானும் மாமாவும் போயிட்டு வரட்டுமா? மாப்பிள்ள, நீங்களா? ஆமா மச்சான்,
பிரச்சனை என்னோட சம்மந்தப்பட்டது தானே. அப்போ நான் போய் அங்க பேசினா தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க காயத்ரிக்கு அண்ணன், நீங்க அங்க என்ன சொன்னாலும் சபையில எடுபடாது. உங்க தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறீங்கன்னு தான் நினைப்பாங்க. நான் போய் பேசினா கொஞ்சம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சரின்னு சொன்னா நான் கிளம்புறேன். இதுல நான் சரின்னு சொல்றதுக்கு என்ன மாப்பிள்ள இருக்கு? உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்னு பார்த்தேன். ஏற்கனவே நாங்க உங்களுக்கு கொடுத்த சிரமம்லாம் பத்தாதா? இல்ல மச்சான், ஒரே குடும்பம்னு ஆயிட்டதுக்கு அப்புறம் இதுல என்ன இருக்கு சிரமம்? அந்த பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு தானே. இப்போ உன் மாமா கூட அங்க நான் போய் பேசுறதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? தாராளமா போயிட்டு வாங்க மாப்பிள்ள. ஆனா தங்கச்சி சம்மதிக்கணுமே இதுக்கு. வேன்ல வரும்போதே நீங்க அவ பக்கத்துல தான் இருக்கணும்னு என்கிட்ட சண்டை போட்டா இப்போ உங்களை அங்க வரைக்கும் எப்படி அனுப்புவா? இல்ல, மலரை பத்தி நீங்க ஒண்ணும் நினைக்க வேண்டாம். இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே மலர் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்படியா மாப்பிள்ள? ஆமா, சின்ன பிள்ளை மாதிரியே மாறிட்டாங்க. நல்லா பேசுறாங்க. அப்படின்னா எதுக்கும் அவளை ஒரு வார்த்தை கூப்பிட்டு கேட்டுருங்க மாப்பிள்ள. அவ சரின்னு சொன்னான்னா நீங்க சித்தப்பா கூட போறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. மலர், டேய் டேய் மலர். வந்துட்டேன் பார்ட்னர். மலர், கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன்டா. கோயிலுக்கா? இங்க திருவிழா நடக்கிற கோயிலுக்கா பார்ட்னர்? ஆமா. இப்பவே போறீங்களா பார்ட்னர்? அப்பனா நானும் வர்றேன். இல்லடா, கோயில்ல கொஞ்சம் வேலை இருக்கு. தலைக்கட்டு போட்டிருக்கோம்ல, தம்பிக்கு நமக்கு எல்லாருக்கும் சேர்த்து அந்த விஷயமா கொஞ்சம் பேச வேண்டியதா இருக்கு. நான் பேசிட்டு நம்ம பூஜைக்கு வேற கொடுத்துருக்கோம்ல, அந்த ஏற்பாடெல்லாம் பார்த்துட்டு நான் அங்கேயே இருக்கேன். நீங்க எல்லாம் சீக்கிரமா ரெடி ஆகி கிளம்பி அங்க வந்துடுறீங்களா? சரிங்க பார்ட்னர். வேலை முடிஞ்சிருச்சுன்னா நான் உங்களை கூப்பிட வர்றேன். இல்லைன்னா நீங்க எல்லாரும் கூட கிளம்பி கோயிலுக்கு வந்துருங்க. என்னடா? சரி. சரிம்மா, போங்க போய் ரெடி ஆகுங்க. சரிங்க பார்ட்னர். மாப்பிள்ள, வாடிப்பட்டிக்கு போறோம்னு தங்கச்சி கிட்ட சொல்லாமல கிளம்புறீங்க? யாருக்குமே இந்த விஷயம் தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன் மச்சான். காதும் காதும் வச்ச மாதிரி பேசி முடிப்போம். தேவையில்லாம யாருக்கும் எந்த மன உறுத்தலும் வர வேண்டாம் பாத்தீங்களா? அதான். ஆனா மாப்பிள்ள, நீங்க கோயில்ல இருப்பீங்கன்னு மலர் நினைச்சிட்டு இருப்பா. அதுக்குள்ள நாங்க வந்துருவோம் மச்சான். சரிங்க மச்சான், அப்போ பார்த்து போயிட்டு வாங்க, பார்த்து பேசுங்க. சரிங்க மச்சான். அப்போ நீங்க இங்க இருந்து எல்லாரையும் பத்திரமா திருவிழாவுக்கு கூட்டிட்டு போயிடுறீங்களா? உங்களை கேட்டாங்கன்னா நான் கோயில்ல தான் இருக்கேன்னு சொல்லுங்க. அங்க கூட்டத்துக்குள்ள எப்படியும் தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது கஷ்டம். நான் அதுக்குள்ள வந்துருவேன். சரிங்க மாப்பிள்ள. மலரை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க மச்சான். கண்டிப்பா பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. அக்கா, நீயும் கூட இருந்து பாத்துக்கோ என்ன? சரிடா தம்பி. மச்சான், திருவிழால மலர் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்க. சரி, பாத்துக்கோங்க. வந்துடுறோம் சீக்கிரம். மாமா போலாமா? போலாம் மாப்பிள்ள. மச்சான், நாங்க அங்க போயிருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். சரி மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். என்னங்க இது வேற புது பிரச்சனையா கிளம்புது? அதான ஷாலினி, அந்த பிள்ளை விவரம் இல்லாம பண்ண ஒரு காரியம் இப்போ அந்த பிள்ளையோட கல்யாண வாழ்க்கைக்கே பிரச்சனையா வருதே. சரி, மாமாவும் என் தம்பியும் போயிருக்காங்கல்ல, பேசி சரி பண்ணிடுவாங்க பிரச்சனைய. எனக்கும் நான் போய் பேசுறதை விட மாப்பிள்ள போய் பேசினா சரியா இருக்கும்னு தான் தோணுது. ஆமாங்க, அதான் சரியா இருக்கும். சரி, நான் மாப்பிள்ள கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வேமா வந்த, என்ன சொல்ல வந்த? என் தம்பியோட பர்சனல் விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னா அதை அவன்கிட்ட போய் கேக்குறீங்க. நான் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல. இல்ல ஷாலினி, நாங்க சின்ன பிள்ளையில இங்க வந்திருக்கோம். அதான் அதை பத்தி பேசுறதுக்கு தான் மாப்பிள்ள கிட்ட. அது எனக்கும் தெரியும், அதை பத்தி தான் அவன்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்றேன். எனக்கும் என் தம்பிக்கும் சண்டை வந்ததே இந்த விஷயத்தால தான். திரும்ப திரும்ப அதை எதுவும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அதுவும் நான் உங்ககிட்ட சொல்லி நீங்க அவங்ககிட்ட அதை பத்தி கேட்டீங்கன்னா அவனுக்கு ரொம்ப கோபம் வரும் என் மேல. எதுக்கு இதெல்லாம் நீ வெளியே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு என்னைய தான் திட்டுவான். சரி ஷாலினி, நான் ஒன்னும் கேட்கல மாப்பிள்ள கிட்ட. சரி, நீ போய் ரெடியாக திருவிழாவுக்கு. எல்லாரும் ரெடியா இருக்காங்களா என்னன்னு பாரு. இப்போல இருந்து ரெடியாக ஆரம்பிச்சாதான் சாயங்காலத்துக்குள்ள முடிப்பீங்க. சட்டுப்புட்டுன்னு போயிட்டு வரலாம். சரி. கோயிலுக்குள்ள கூட்டம் எவ்வளவு இருக்கு. சாமியை கும்பிட்டு வெளியே வர்றதுக்குள்ள சாத்துக்குடி பழத்துல ஜூஸ் எடுத்த மாதிரி எடுத்துருவாங்க போல. இதுக்குதான் முதல்ல சொன்னேன் கோயிலுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம்னு. ஆமா, வெளியூர்ல இருந்து வந்துட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடாம இருப்பாரு. இல்ல நிலா, காலையில எல்லாம் அவ்வளவு கூட்டம் இருக்காது. நம்ம சாமி பார்க்கணும்னா காலையில வரணும். இப்ப திருவிழா மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடணும். ஓ, அப்படி சொல்றீங்களா? ஆமா. சரி, சாமி பார்த்தது பார்த்தாச்சு. அப்புறம் என்ன, திருவிழா கடைக்குள்ள போவோமா?
கார்த்தியும் கஸ்தூரியும் எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்க 2 பேரும் முன்னாடியே கிளம்பிட்டாங்க. காயத்ரியும் அவங்க கூட தான் போனாலோ? ஆமா ஷாலினி. குட்டி பிள்ளை, உங்க அண்ணனை எங்க காணோம்? அண்ணன் இங்க கோயில்ல தான் இருக்கிறதா சொன்னாரு மைனி. மாப்பிள்ளைக்கு இப்பதான் போன் போட்டேன் மலரு. இந்த இங்க கடை வரைக்கும் போயிருக்காராம். ஏதோ பொருள் வாங்கி கொடுக்கணுமா பூஜைக்கு. எல்லாம் தான் நம்ம அங்க வீட்ல இருந்து கொண்டு வந்துட்டோம்லடா. என்னன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு விட்டு போச்சுன்னு சொல்லி பஜார் வரைக்கும் போயிருக்காங்க 2 பேரும். யாரு 2 பேரும்? சித்தப்பாவும் மாப்பிள்ளையும் தான். சரி. மலர், என்ன ஐசு? வரையா திருவிழா கடையை சுத்தி பார்க்க போவோமா? நீ உன் வீட்டுக்காரர் கூட போயிட்டு வா. நீ வாழ? இல்ல இல்ல, நீங்க 2 பேரும் ஜோடியா போயிட்டு வாங்க. ஒருவேளை இங்க கண்டுபிடிக்க முடியல எங்களை அப்படின்னா நேரா அங்க வீட்டுக்கு வந்துருங்க. என்ன? ஒரு தெரு தான் வீடு. அண்ணனுக்கு பாதை தெரியும். என்னனே? சரிங்க சிஸ்டர். ஐசு வா. சரி, அப்ப நாங்க முன்னாடி போறோம். என்னல? போங்க. என் பார்ட்னர் இப்ப வந்துருவாரு. நான் அவர் கூட போய்க்கிறேன். திருவிழா கடையெல்லாம் செம்ம கூட்டமா இருக்கு. வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளவு கூட்டம். மைனி வரியா, நம்ம திருவிழா கடைக்குள்ள போலாமா? நான் வரல. அக்கா வாங்கக்கா, உள்ள போயிட்டு வருவோம். மாமா வந்தா ஃபோன் பண்ணுவாரு. வாங்க போவோம் உள்ள. நான் வரமாட்டேன். மலரு வா போவோம். நான் வரமாட்டேன். என்னே? காயத்ரி, என்னடா சின்னவன் கூட போன? அவங்க 2 பேரும் கப்பிள்ஸ். அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்க கூடாதுன்னு நான் வந்துட்டேன். என்னே வா, ராட்னை ஏத்தி விடு. போலாம். மைனியை கூப்பிடு. மலரக்கா. அக்கா அக்கா வாங்க, ராட்னை ஏறுவோமா? என்னே வானே, ராட்னை ஏத்தி விடு. இந்த வாரேன்டா, வாரேன். காயத்ரி, அங்க பாத்தியா பூக்குழிக்கு எவ்வளவு விறகு அடிக்க வச்சிருக்காங்கன்னு? நாளைக்கு தான் பூக்குழி இறங்குவாங்க. எப்பா, பெரிய பெரிய கட்டையாவுல இருக்கு. ஆமா பாத்தியா, நம்ம சின்ன பிள்ளையில இதெல்லாம் பாத்துருக்கோம். உனக்கு ஞாபகம் இருக்கா? இதையா பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. நாளைக்கு நம்ம அப்பனா இருந்து பாப்போமா? பாப்போம். சரி வா, இப்ப வந்து ராட்னை ஏத்தி விடு. இந்த வர்றேன். மலரு மச்சான், நீங்க முன்னாடி போங்க. மைனியை நான் கூட்டிட்டு வரேன். அவ ராட்னம்லாம் ஏறிக்கிட மாட்டான், பயப்படுவா. அப்படியா? ஆனா என் மைனி நான் கூப்பிட்டா வருவாங்க. எங்க கூப்பிட்டு பாரு. மைனி வா, ராட்னம் ஏறலாம். பயப்படாத. நான் உன்னைய பத்திரமா உன் பக்கத்துலயே உட்காந்து பாத்துக்கிறேன். வா. வரவே மாட்டான். ராட்னம்னா அப்படி பயப்படுவா. மலரு, என்னை வானே, அக்காவை தான் அவங்க கூட்டிட்டு வரேன்னு சொல்றாங்கல்ல, நீ வா என் கூட. சரி வரேன். மாப்பிள, உன் மைனியை பத்திரமா கூட்டிட்டு வா. என்ன? நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வந்து ராட்னத்துல ஏத்தி விடுறேன் பாருங்க. சரி, அதையும் தான் பாப்போம். காயத்ரி வாடா. வா சீக்கிரம் வா. ஜெயண்ட் வெளில தான் ஏறணும். என்னனே? ஏத்தி விடுறேன்டா, ஏத்தி விடுறேன். வா. மலரு, மைனி என்ன பண்ற? மலரு அக்கா. மலர்